அவங்க பார்த்தீங்கன்னா +2 லெவல்லேருந்து காதலிச்சாங்க. அவன் பிராமண பையனா இருந்தாலும் ஸ்மார்ட்டா லவ் பண்ணிட்டான். அது மாதிரி இன்னொன்னு சார், பிராமண பசங்க காதல்னு வரும்போது, அவங்களுக்கு வந்து காதல விட வாழ்க்கையில செட்டில் ஆகுறது முக்கியமா இருக்கிறதுனால, அவங்க காதல 2ஆ தள்ளி போடுறாங்க. அப்படிங்கிறத எடுத்துக்கலாமா? ஒரு உண்மைதான். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு எப்படி சொல்லி வளர்க்கப்படுதுன்னா, "டேய் நீ நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும்." எங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எங்கள்ல நெறைய பேருன்னா, ஃபர்ஸ்ட்டு 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது டார்கெட் ஐஐடின்னு கோச்சிங் போட்டுருவாங்க. அவன் காலையிலேருந்து நைட் வரைக்கும் மேத்ஸு, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர்ன்னு இதே படிச்சுட்டு இருப்பான். ஸோ அது முழுக்க பார்த்தீங்கன்னா, அவன் ஐஐடி தான் டார்கெட்டு. சரி ஐஐடி கிடைக்கல என்ஐடி கிடைக்கல பிட்ஸ் பிளான் கிடைக்கல விஐடி. எதுலயாவது ஒண்ணு நீ பூந்துடணும். கேம்பஸ்ல ஜெயிச்சிடணும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரி அவனுக்கு வந்து அது ஒரு சொல்லி வளர்க்கப்படுகிறது. அதுவும் 100க்கு 100 உண்மை. அவங்களுக்கு அதே மாரி இன்னொன்னு சம்பிரதாய பிரகாரம் பூணல் போடுறது, இந்த மாரி மந்திரங்கள் அதெல்லாம் ஒரு மாரி சொல்லிக் குடுக்குறாங்க. இந்த வந்து ஒரு எளிமையான ஒரு போதனை யாரும் செய்ய கிடையாது. அதாவது சொல்லித் தெரிவதிலே மன்மத கலைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நெறைய பேருக்கு அது தெரியறதே கிடையாது. அதனால அவங்க என்ன பண்றாங்க? அவங்க என்ன நெனைக்கிறாங்க? நல்லபடியா படிச்சு 22 வயசுல ஒரு வேலைக்கு போயிட்டு, 24 வயசுல எம்பிஏ முடிச்சுட்டு, 26 வயசுல அடுத்த லெவல் வேலைக்கு போயிட்டு, 28 வயசுக்கு அப்புறம் தான் அம்மா, அப்பா கிட்ட கல்யாணத்த பத்தி சொல்லணும்னு நெனைக்கிறாங்க. அதுக்குள்ள இந்த பக்கம் பார்த்தா எல்லா பொண்ணும் முடிஞ்சு போயிருக்கு. இதுதான் பிரச்சனை இன்னைக்கு. ஸோ இப்ப என்ன ஆயிடுது? அவங்க 28 வயசுல அம்மா, அப்பா எனக்கு பாருங்க அப்படிங்கிறாங்க. பாருங்கன்னு இந்த பக்கம் வந்து பார்த்தா ஆல்ரெடி நெறைய லவ் மேரேஜ்ல புக் ஆயிருக்கிறதுனால, அவங்க எல்லாருமே கிடைக்க மாட்டேங்குது. இதுதான் ஒரு பிரச்சனையா இருக்கு. அதனால அவங்க நீங்க சொல்ற மாரி அந்த காதல்ல ஈடுபடுறது இருந்தா, இப்ப அந்த மாரி எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன். அந்த பையன் இத்தனைக்கும் பிராமண பையன் தான். அவன் ஒரு பிராமண பொண்ண தான் காதலிச்சான். அவங்க பார்த்தீங்கன்னா +2 லெவல்லேருந்து காதலிச்சாங்க. அந்த பொண்ணு இப்ப நல்ல வேலை கிடைச்சு மைக்ரோசாஃப்ட் போயிடுச்சு. இவன் ஒரு பிகாம், எம்காம் தான் படிச்சான். இப்ப போய் ஜாயின் பண்ணிட்டு அங்க ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜரா சேர்ந்துட்டான் ஒரு கம்பெனில. யுஎஸ்ல போய் செட்டில் ஆயிட்டான். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அவன் பிராமண பையனா இருந்தாலும் ஸ்மார்ட்டா லவ் பண்ணிட்டான். லவ் பண்ணி அந்த பொண்ணோட சேர்ந்து போய் அவனும் செட்டில் ஆயிட்டான். செட்டில் ஆயிட்டு நல்லா தான் இருக்கும். ஆனா அவனும் வழக்கம் போல இல்ல நம்மலாம் லவ் பக்கமே போக்கூடாது அப்படின்னு கவலைப்பட்டிருந்தான்னா, அவனுக்கு என்ன ஆகும்? கல்யாணம் ஆகிறது தள்ளி போகும்.